பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிக ஸய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகிய அல்லாஹ்வின் அருளும் கருணையும் நம் யாவர்களும் உண்டாவதாக என்ற துஆவோடு மீண்டும் உங்களை சந்திப்பதிலே பெரு மகிழ்வு கொண்டு ஸலாத்தினை கூறி துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த நேயர்களே, நேற்றைய பகுதியிலே நாம் அல்லாஹ்வுடைய அருள் எப்படி என்பதை நாம் பார்த்தோம். அடியார்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் எப்படி என்பதை பார்த்தோம். ஆனால் இந்த அருளை பெற்று நாம் அவனுக்கு உகந்த அடியார்களாக நாம் நடப்பதில்லை என்பதுதான் உண்மை. அவனுக்கு மாறு செய்கிறோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், குர்ஆனுடைய ஆயத்து சொல்லுகிறது, வலவ் யுஆஹிதுஹுல்லாஹு الناس بما ظلمهم வலவ் யுஆஹிதுஹுல்லாஹு الناس بما كسبوا. மனிதர்கள் சம்பாதித்தவைக்காக வேண்டி மா தரக்க அலா வஹ்ரிஹா மின் தாபத்தின், இந்த உலகத்தில் செய்யக்கூடிய இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய இதெல்லாம் அல்லாஹ் கணக்கு பார்த்து நம்மளை பிடிச்சாம்னு சொன்னா நாமெல்லாம் மிஞ்ச மாட்டோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அந்த அளவுக்கு நாம் என்ன செய்யறோம்? அதிகமான பாவங்களை உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பாவம் செய்யக்கூடிய நாம் அவன்கிட்ட பாவ மீழ்ச்சி வேண்டுமா வேண்டாமா? அல்லாஹ், நான் பாவம் செஞ்சுட்டேன், உனக்கு மாறு செய்து விட்டேன், இந்த பாவத்திலிருந்து என்னை மன்னித்து அருள் புரிவாயாக என்று நாம் கேட்கணுமா வேண்டாமா? அல்லாஹ் அப்படி ஒரு சீசனை தான் ரமலானுடைய இடையில் இருக்கக்கூடிய 10 நாட்களில் அல்லாஹ் கொடுக்கிறான். பொதுவா அல்லாஹ் சீசன் ஒன்னொன்னு கொடுப்பான். அதுக்காண்டி மற்ற நாள் அந்த இது கிடைக்காது அப்படின்னு இல்லை. இப்ப இந்த ரமலானுடைய இடையில் இருக்கக்கூடிய 10 நாளும் அல்லாஹ் தஆலா, நான் உங்களுக்கு என்னிடத்திலே வருந்தி மனம் மோந்து நீங்கள் மனம் வருந்தி பாவ மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ மன்னிக்கிறதுனால மற்ற நாள் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு கிடையாது. நம்ம சின்ன பிள்ளைங்க, பிறந்த பிள்ளைங்க இருக்கு பாருங்க, அதுக்கு 5 வயசு வரைக்கும் போலியோ கொடுங்க போலியோ கொடுங்க போலியோ கொடுங்கன்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்வாங்க? விளம்பரம் போடுவாங்க. எல்லா நாளும் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்படும். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா டிசம்பர் மாசம் கடைசியிலையும் ஜனவரி மாசம் முதல் வாரத்திலையும் வீடு வீடா போய் எந்தெந்த வீட்டுல குழந்தை இருக்கோ அத்தனை குழந்தைகளுக்கும் கொடுக்குறீங்களா இல்லையா? பிள்ளைய கூட ஊத்துறாங்களா இல்லையா? அப்ப போலியோ ஒழிப்பு அப்படின்னு சொல்லி போட்டு விளம்பரம் போட்டு அந்த நாள்ல கொடுக்கறாங்கன்னு சொன்னா அந்த 2 நாள் மட்டும் தான் கொடுப்பாங்க, மற்ற நாள் கொடுக்க மாட்டாங்கன்னு அர்த்தமா? அப்படி இல்ல. அதனுடைய முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக, போலியோ ஒழிப்பினுடைய முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக அந்த 2 நாள் குறிப்பிட்டு வீடு வீடாக டோர் பை டோர் எல்லா இடத்திலையும் முகாம்கள் போட்டு கேம்ப் போட்டு இருக்க எல்லாரும் இந்த வேலை பார்க்கணும், 2 நாளைக்கு வேற எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு ஏற்பாடு செய்யப்படுவது அதனுடைய முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக. சாலை பாதுகாப்பு வாரம் போடுவாங்க, பார்த்திருப்பீங்க நீங்க, சாலை பாதுகாப்பு வாரம் அப்படின்னு சொல்லி. சாலை பாதுகாப்பு வாரம்னா என்ன அர்த்தம்? அந்த நாம ஓட்டக்கூடிய வாகனங்களை ரூல்ஸ் ரெகுலேஷன், ஒழுங்குமுறைகள், சட்டதிட்டங்கள் என்னவோ அது மாதிரி கொண்டு ஓட்டிட்டு போகணும், அதை வலியுறுத்துவதற்காக வேண்டி ஒரு வாரம் என்ன செய்வாங்க? அரசாங்கத்துல இருந்து கொண்டாடுவாங்க. அப்படின்னா அந்த ஒரு வாரம் மட்டும் நாம என்ன செய்யணும்? லெப்ட்ல போறது லெப்ட்ல போகணும், நம்ம திரும்பும் பொழுது இண்டிகேட்டர் போடணும், பிரேக் போடணும், இதெல்லாம் கரெக்டா அப்ப மட்டும் செஞ்சா போதுமா? மத்த நாள்லாம் செய்ய வேண்டாமா? அட மத்த நாள்ல செஞ்சோம்னு சொன்னா வாகனத்துக்கு மேல நாம போறது போய் நம்ம மேல வாகனம் போகும். நாம மேலூருக்கு போகணும் நினைச்சோம்னு சொன்னா நம்மள வாகனம் மேலூருக்கு அனுப்பிவிடும். இருக்கா இல்லையா? அப்போ அந்த முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக வேண்டி சொல்லக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாதிரி சாலை பாதுகாப்பு வாரமோ அல்லது போலியோ ஒழிப்பு தினம் என்ற பெயரில் செய்யப்படக்கூடிய நடைமுறைகளும். அது மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய இடைப்பட்ட 10 நாட்களை மன்னிப்பின் நாட்களாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் சொல்லுவதற்காக வேண்டி. ஏன்னா நாம் அவ்வளவு பாவங்கள், அவ்வளவு இறை இவனுக்கு மாறு செய்யக்கூடிய காரியங்களை உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அதை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஒரு ஊர்ல ஒரு மக்கள் ஈமான் கொண்டார்கள் என்பதற்காக வேண்டி அந்த ஊரையே தீயிட்டு கொளுத்தினார்கள் சில கயவர்கள். அவர்களை குறித்து குர்ஆன் சொல்லும் பொழுது, இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத், ஈமான் கொண்டவர்களை, ஈமான் கொண்ட ஆண்களை, ஈமான் கொண்ட பெண்களை துன்புறுத்தி வேதனை செய்தார்களே அவர்கள் சும்மலம் யத்தூபு, என்னிடத்திலே பாவ மன்னிப்பு வேண்ட வேண்டாமா? பாவ மன்னிப்பு கேட்டால் நான் மன்னித்து விடுவேன் அல்லவா? அவ்வாறு அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்காமல் இருந்திருப்பார்களே, ஆனால் கேட்காமல் இருந்தால்
ஃபலஹும் அவர்களுக்கு இருக்கிறது அதாபு ஜஹன்னம நரகத்தினுடைய கடுமையான வேதனை இருக்கிறது. வலஹும் அதாபுல் ஹரீக் அவர்களுக்கு தயாராக இருக்கிறது கரிக்கக்கூடிய நெருப்பு தயாராக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அவ்வளவு பாவம் செய்த மக்களை பார்த்து நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டாமான்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ் தஆலா நம்மை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். அத்தாயிபூன இலல்லாஹி வயஸ்தக்ஃபிருனல்லாஹ வல்லாஹு கஃபூருர் ரஹீம் அஃபலா யதூபூன இலல்லாஹி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்புக்காக நீங்க வேற வேண்டாமா? வயஸ்தக்ஃபிருனஹு அல்லாஹ் மன்னிப்பானே, வல்லாஹு கஃபூருர் ரஹீம் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறானே என்று குர்ஆனிலே மன்னித்து கிருபையும் காட்டுவேன் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருளையும் காட்டுவேன் என்று சொல்லுகிறானே. அப்போ நாம நம்முடைய பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடத்திலே கண்டிப்பாக பாவ மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் அல்லாஹ் எப்படி நம்மிடத்தில் நடந்து கொள்கிறான் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவன் எப்படி ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறான் என்று சொன்னால், ஒரு மனிதன் என்ன செய்வானா, ஒரு பாவம் செய்வானா, உடனே பாவத்தை எழுதக்கூடிய மலக்குகள் என்ன செய்வாங்க, யா அல்லாஹ் வானவர்கள் கேட்பாங்களாம், யா அல்லாஹ் இவன் பாவம் செஞ்சுட்டா எழுதிரட்டுமா அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் புறப்பா அவன் தௌபா செய்யறான்னு நான் பாத்துக்கிறேன். அல்லாஹ் சொல்ற பதில் தௌபா செய்யறானான்னு பாத்துக்கிறேன். தௌபான்னு சொன்னா பாவம் மன்னிப்பு கேட்கிறானா அப்படின்னு பாத்துக்கிறேன். பாவ மன்னிப்பு கேட்க மாட்டான், ரெண்டாவது ஒரு பாவத்துக்கு போயிருவான். ரெண்டாவது ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அப்பொழுதும் அந்த மலக்குமார்கள் வானவர்கள் அல்லாஹ்விடத்துல போய் கேட்பாங்க, யா அல்லாஹ் முதல்ல வேணாம்னு விட்டுட்ட பயபாரு மறுபடியும் ஒரு பாவத்தை செஞ்சு விட்டான், இப்போ ஒரு பாவத்தை செஞ்சுட்டான், இந்த ரெண்டையும் எழுதிரட்டுமா யா அல்லாஹ் அப்படின்னு போய் கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுதானா, கொஞ்சம் பொறப்பா அவன் பாவ மன்னிப்பு கேட்கிறானா தௌபா செய்யறானா நான் பாத்துக்கிறேன், விட்டுருவாங்க மலக்குமார்கள். மூணாவது ஒரு பாவத்தை செஞ்சிருவான். மூணாவது பாவத்தை செஞ்ச உடனே மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்துல போய் கேட்பாங்க மறுபடியும், யா அல்லாஹ் விடு விடுன்னு சொல்றிய, ரெண்ட விட்டோம் மூணாவது ஒண்ணு செஞ்சுட்டானே இப்போவாது எழுதிடுறனே அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, அட பொறப்பா அவன் மன்னிப்பு கேட்கிறானான்னு நான் பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் அவன் பாவத்தை நம்ம எழுதுற வேலையை நாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தட்டி தட்டி 5 பாவங்கள் செய்து விடுவான். 5 முறையும் அல்லாஹ் சொல்லுவான், அவன் மன்னிப்பு கேட்கிறானா மன்னிப்பு கேட்கிறான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நாம தௌபா செய்யறோமான்னு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். அதுக்கு பிறகு அல்லாஹ் 6வதாக இவன் என்ன செய்வான், ஒரு நன்மையான காரியத்தை செய்து விடுவான். 5 பாவம் செஞ்சாச்சு, இப்ப நன்மையான ஒரு காரியத்தை செய்வான். மலக்குமார்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் நன்மை செஞ்சிருக்கிறானா என்ன செய்யறது? அல்லாஹ் சொல்லுவான், அவன் ஒரு நன்மை செஞ்சிருக்கிறான், நீங்க அவனுக்கு 10 நன்மை எழுதுங்க. ஒரு நன்மைக்கு ஒரு நன்மை தானே. அல்லாஹ் தன் மீது தன்னுடைய அடியார்கள் மீது காட்டக்கூடிய கருணையை பாருங்க. 10 எழுது அவனுக்கு. எழுதியாச்சு யா அல்லாஹ். அப்ப அவன் இதுவரைக்கும் எத்தனை பாவம் செஞ்சிருக்கிறான்? 5 பாவம் செஞ்சிருக்கிறான். அப்ப அந்த 5 பாவத்துக்கு பதிலா 5 நன்மையை வேணா எடுத்துக்கோ. 5 பாவத்துக்கு பதிலா 5 நன்மையை எடுத்துக்கோ. மிச்சம் எத்தனை நன்மை இருக்குது? 5 நன்மை இருக்குது. அவன் கணக்கு 5 நன்மையை நீ வர வச்சுக்கோ. தேடி ஆயிடுச்சு உங்களுக்கு கணக்கு, மலக்குமார்களே போயிட்டு வாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த மலக்குமார்களை அனுப்பி விடுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் நாம பாவ மன்னிப்பு கேட்கிறோமான்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு நல்ல காரியத்தை செஞ்ச உடனே அல்லாஹ் சந்தோஷப்பட்டு 1க்கு 10ஆக கொடுத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் போக்கி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் தஆலா இடத்திலே நாம பாவ மன்னிப்பு கேட்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு ஹதீஸை சொல்லி தந்திருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே நடந்தது. அதாவது இந்த பாவ மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்பட்டு நமக்கு அல்லாஹ் எப்படி கிருபை செய்யறான் அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டான ஒரு காரியம் நான் சொல்லக்கூடியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே பனு இஸ்ரவேலர்களுக்கு கடுமையான பஞ்சம் ஏற்படுகிறது. அப்போ கடுமையான பஞ்சம் ஏற்பட்ட உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே எல்லா மக்களும் ஓடியாந்து கேட்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கடுமையான பஞ்சம் வந்துருச்சு, மழைக்கு ஆண்டு கொஞ்சம் துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, நிறைய மக்கள், எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டா 70,000த்திற்கும் அதிகமான மக்கள் எல்லாரையும் ஒரு மைதானத்திலே ஒன்று கூட்டுகிறார்கள். ஒன்று கூட்டி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். இலாஹி அஸ்கினா, யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை கொடு. அந்த மழையிலே யா அல்லாஹ் ரைஸக வன்ஷுர் அலைனா ரஹ்மத்தக, உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு கொடு, உன்னுடைய கிருபை எங்களுக்கு காட்டு, வர்ஹம்னா உன்னுடைய அருளை எங்களுக்கு காட்டு, மழையை கொடு. பில் அத்ஃபால் லிர்ரலஇ, பால் குடிக்கக்கூடிய இந்த குழந்தைகளுடைய பொருட்டாலே எங்களுக்கு மழையை கொடு, கருணையை காட்டு, கிருபையை காட்டு. வல் பஹாயிமுர் ரத்தஇ,
மேய்ந்து திரியக்கூடிய உயிரினங்களுக்காக வேண்டி எங்களுக்கு மழையை கொடு. வல் மஷாயிஹிர் ருக்இ, உனக்கு இபாதத்து செய்யக்கூடிய உன்னை வணங்கக்கூடிய பெரியவர்களுக்காக அவர்களுடைய பொருட்டாலே எங்களுக்கு மழையை கொடு என்று ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். இதுல இன்னொரு விஷயத்தை நாம விளங்கிக்கிடணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லி கேட்கிறாங்க? பால் குடிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பொருட்டாலே எங்களுக்கு மழையை கொடு. மேய்ந்து திரியும் கால்நடைகள், வணக்கங்களில் ஈடுபடும் பெரியவர்கள், இவர்களுடைய பொருட்டாலே எங்களுக்கு மழையை கொடு என்று துஆ செய்கிறார்கள். அப்ப துஆவுல பெரியோர்களை பொருட்டாக வைத்து துஆ செய்வது கூடும் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இன்னைக்கு சில பேர் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படிலாம் கேட்க கூடாது, அவர் பொருட்டாலே இவர் பொருட்டாலே எல்லாம் கேட்க கூடாது. நாம துஆ கேட்ப வலிமார்களுடைய பொருட்டாலே யா அல்லாஹ் எனக்கு இந்த ஹாஜத்தை நிறைவேற்றி கொடு. சில பேரு தர்காக்கள் என்று சொல்லப்படக்கூடிய வலிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களுக்கு போய் அல்லாஹ்விடத்துல துஆ செய்கிறார்கள். அத சில பேரு அல்லாஹ்ட்ட கேட்கணும்ல, வலிமார்கள்ட்ட போய் ஏன் கேட்கறீங்க? அட பேப்பையிலே அங்க போய் அல்லாஹ்ட்ட தாண்டா துஆ செய்றாங்க. வலிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் அல்லாஹ்விடத்துல தானே கேட்கிறாங்க, அந்த மகான்களுடைய பொருட்டாலே கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமே குழந்தைகளை பொருட்டாலே, கால்நடைகளுடைய பொருட்டாலே, பெரியவர்களுடைய பொருட்டாலே மழையை கூட துஆ செஞ்சிருக்கிறாங்க. நாம வலிமார்களுடைய பொருட்டால துஆ கேட்கிறது ஒண்ணு தப்பு இல்ல. ஏன்னா நிறைய பேரு வலிமார்களுடைய பொருட்டால துஆ கேட்டா ஷிர்கு அப்படின்னு விளங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் நம்மள ஏமாத்துற வேலைங்க. அதனால இந்த நவீன சிந்தனைவாதிகள் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களுக்கு எல்லாம் உடன்படக்கூடாது. உண்மை நிலை என்னங்கிறத நீங்க விளங்கணும். அப்போ ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மாதிரி யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை கொடு அப்படின்னு சொல்லி துஆ செய்றாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னா, நான் மழையை கொடுப்பேன், ஆனா உங்க கூட்டத்துல 40 வருடங்களாக எனக்கு மாறு செய்யக்கூடிய பாவத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான், அவனை முதல்ல கூட்டத்தை விட்டு வெளியாக்குங்க, அப்பதான் மழையை கொடுப்பேன் அல்லாஹ் சொல்றான். இதை கேட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டத்தார்களை பார்த்து சொன்னாங்க, யாரப்பா 40 வருஷமா பாவம் செஞ்சு அல்லாஹ்வுடைய முனிவுக்கு, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு, அல்லாஹ்விற்குடைய எதிர்ப்புக்கு ஆளாகி இருக்கிறவன் எவன்டா, அது வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லி ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சத்தம் போடுறாங்க. எல்லாரும் தலைய டபக்குன்னு கவுத்திக்கிட்டான். ஒரே ஒருத்த மட்டும் என்ன செய்யறான், யாரா வெளியே போறான்னு சுத்தி சுத்தி பாக்குறான். எவனுமே வெளியே போல. அவன் நினைக்கிறான், நாம தானே இந்த 40 வருஷமா பாவம் செஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அப்ப நாம தான் வெளியே போகணுமோ? இப்போ எல்லாரும் தலையை கவுத்தி கிடக்கானே, அப்ப நாம தான் இப்ப வெளியே போகணுமோ அப்படின்னு சொல்லி திரும்பி இப்படி இப்படி பார்த்துட்டு யோசிக்கிறான். இப்ப வெளியே போயிட்டோம்னு சொன்னா 40 வருஷமா அல்லாஹ்வுக்கு பாவம் செஞ்ச பாவின்னு நம்மள மக்கள் சொல்ல மாட்டாங்க? அடாடாடா, நம்மளுடைய கேவலம் இல்லாது நமக்கு. 40 வருஷமா பாவம் செஞ்சவன் யாரா, இவன் தான் இவன் தான் இவன் தான் எல்லாரும் நம்மளை பார்த்து சொன்னா அது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய கேவலம். அதனால அவன் போக கூடாது, போனா கேவலம் வந்துரும், போகாம இருந்தா மழை வராது, என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறான். திருடனுக்கு தேள் குட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? சத்தமும் போடவும் முடியாது, வந்த வேலையும் முடிக்கவும் முடியாது இல்லையா? அது மாதிரி இப்ப வெளியவும் போக முடியல, அதே மாதிரி மழையும் வேணும், என்ன செய்யறதுன்னு அவன் யோசிக்கிறான். அல்லாஹ் தான் கொடுத்திருக்கிறான் இல்லையா, அஃபலா யதூபுன இலல்லாஹி வ யஸ்தக்ஃபிரூனஹு, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன் வல்லாஹு கஃபூருர் ரஹீம், மன்னிப்பு மட்டுமல்ல கிருபையும் காட்டுவான்னு சொல்லி குர்ஆன்ல நாம ஓதுறோமா இல்லையா? படக்குன்னு அவனுக்கு பொறி தட்டிச்சு, நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து விடுவோம். 40 வருஷமா நான் பாவம் செஞ்சது வாஸ்தவம் தான், யா அல்லாஹ் நான் என்ன செய்யறேன், நானே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய முகத்திலே தன்னுடைய ஆடையை மூடிக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே அழுது துஆ செய்கிறான். யா அல்லாஹ் தெரியாம செஞ்சிட்டேன், 40 வருஷமா உனக்கு மாறு செய்தே என்னுடைய வாழ்க்கையை கழிச்சிட்டேன் யா அல்லாஹ், இனிமே உனக்கு நான் மாறு செய்யவே மாட்டேன் யா அல்லாஹ், என்னை மன்னித்து அருள் புரிவாயாக என மனமுருகி துஆ செய்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருந்தது என்று அந்த ஹதீஸிலே வருகிறது. அவன் மனமுருகி கண்ணீர் வடித்து துஆ செய்கிறான். அவனுடைய கண்ணீர் துளிகள் பூமியிலே விழுவதற்கு முன்பதாக மழை துளிகளை அல்லாஹ் பூமியிலே விழச் செய்தார் என்று வருகிறது ஹதீஸ்லே. அப்ப அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் பொழுது எவ்வளவு பெரிய கிருபையை அல்லாஹ் காட்டுறான் பாருங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கிறாங்க, எவனுமே வெளியே போகல, அதுக்குள்ள மழை வந்துச்சே எப்படி? அல்லாஹ் சொன்னா அவன் வெளியே போனா தான் மழை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறான்.
ஆனா எவனுமே வெளியே போல, அதுக்குள்ள மழை வந்துருச்சு, இது எப்படி அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சுட்டு அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு புரியலையே, நீ சொன்னியா இல்லையா 40 வருஷம் மாறு செய்தவன் இருக்கிறான், வெளியே அனுப்புங்க அப்பதான் மழை தாரம் சொல்லி இருக்கிற. ஆனா அவன் எவனுமே இந்த கூட்டத்துல வெளியே போன மாதிரி தெரியல, ஆனா மழை வருது, இது எப்படி யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா அதற்கு பதில் சொல்லுகிறான். அதாவது 40 வருஷமா பாவம் செஞ்சவன் தான் அவன், இல்லைன்னு சொல்லல, மழையை கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் நீங்க சொன்ன உடனே அவன் என்னிடத்திலே தௌபா செய்து விட்டான், என்னிடத்திலே பாவ மீட்சியை வேண்டி நின்றான், மனமுருகி அழுதான், என்னுடைய மனம் கேட்கவில்லை, அதனால் அவனை மன்னித்து உங்களுக்கு தேவையான மழையை நான் கொடுத்தேன் என்று அல்லாஹ் தஆலா அதற்கு பதில் சொல்லுகிறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அது யார் யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் காட்டேன், இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, 40 வருஷமா உனக்கு மாறு செஞ்சவன் எவன் எனக்கு தெரியாத, கொஞ்சம் காட்டேன், நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய கருணையை எங்கே காட்டுகிறான். சொன்னான், 40 ஆண்டுகளாக எனக்கு மாறு செய்து என்னுடைய விரோதியாக பாவியாக உலகத்திலே வாழும் பொழுது கூட இன்னார்தான் 40 வருடங்கள் மாறு செய்தவன், அவனை வெளியாக்குங்கள் என்று நான் உங்களிடத்திலே சொல்லவில்லை. வெறுமனதான் முதல்ல அல்லாஹ் சொன்னான், ஒருத்தன் இருக்கிறான் அவன் வெளியே போனா மழை தருவோம்னு அல்லாஹ் சொன்னான். ஆனால் இப்பொழுதோ எனக்கு அடிபணிந்து உகப்பான என்னை புரிந்து என்னிடத்திலே அன்போடு தன்னை மாற்றிக்கொண்ட பாவ மன்னிப்பு கேட்டுவிட்ட அவனை இப்பொழுது எப்படி நான் காட்டி கொடுப்பேன்? மாறு செய்யும் பொழுதே நான் கேவலப்படுத்தவில்லையே, இப்பொழுது எப்படி என்னுடைய பிரியமான அடியானை உங்களுக்கு நான் காட்டி கொடுப்பேன்? அதனால காட்டிலாம் கொடுக்க முடியாது, நீங்க கேட்ட மழை பெஞ்சிருச்சு, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி முடித்தான். இந்த வரலாற்று சம்பவத்திலே பல படிப்பினைகள், தௌபாவிற்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு, கேவலத்தில் இருந்து அவனை காப்பாற்றுகிறான் அல்லாஹ். அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தஆலா மழையையும் அல்லாஹு தஆலா தடுத்து வைத்திருந்த மழையையும் அல்லாஹ் கொடுத்தான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டது கூட, அவ்வளவு நாளா நான் கேவலப்படுத்தல, இப்போ நான் கேவலப்படுத்த மாட்டேன், காட்ட முடியாத நல்லா சொல்லிட்டான்னு சொன்னா, இதுவெல்லாம் தௌபாவின் பரக்கத்தினால் கிடைத்ததுதான். அதனால தௌபா செய்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். உலகத்துல தப்பு செய்யாதவன் எவனுமே கிடையாதுங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாவுன், உலகத்தில் இருக்கக்கூடிய ஆதமுடைய பிச்சளங்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். வகைருல் ஹத்தாயின, தவறு செய்தவர்களிலே நல்லவர்கள் யார் என்று சொன்னால் அத்தவ்வாபூன, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் தான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸிலே சொல்லித் தருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை பற்றி சொல்லும் பொழுது, மா ரஅய்து அக்ஸர் இஸ்திக்ஃபாரன் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உலகத்திலே ரசூலுல்லாஹ்வை போல பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மனிதனை நான் உலகத்திலே பார்த்ததே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்னி லா அஸ்தக்ஃபிருல்லாஹ, அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், வா அத்தூபு இலைஹி, அல்லாஹ்விடத்திலே பாவ மீட்சி வேண்டுகிறேன், ஃபில் யௌமி, ஒரு நாளைக்கு அக்ஸர் மின் 70 மர்ரத்தின், 100க்கும் அதிகமான, 100க்கும் 70க்கும் அதிகமான முறை, 100க்கும் அதிகமான முறை நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன், 100 தடவை நான் தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய ஆளு, பாவம்னா என்னன்னே தெரியாதவங்க, அவங்களே அவ்வளவு நாட்கள் அப்படி பாவ மீட்சியை வேண்டி நின்று இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாமெல்லாம் எம்மாத்திரம்ங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப நாம பாவ மன்னிப்பு கண்டிப்பாக கேட்டேயாக வேண்டும். அதன் மூலமாக பலவிதமான பிரயோஜனங்கள் உலகத்திலே இருக்கிறது என்பதை நாம் முதலிலே விளங்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஹஸரத் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு மஜ்லிஸிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு மனிதர் வருகிறார், வந்து கேட்கிறாரு, எங்க ஊர்ல மழையே இல்ல, மழை வேணும். அப்போ ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நீங்க தௌபா செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன செய்யுங்கன்னு சொல்றாங்க? தௌபா செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க. போயிட்டார் அவர். இன்னொருத்தர் வராரு, நான் உலகத்துல நிறைய என்ன செஞ்சிட்டேன், அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வாழ்ந்து விட்டேன், என்னுடைய பாவ கணக்கு ரொம்ப போயிடுச்சு, நான் என்ன செய்யறது? அப்ப சொன்னாங்க தௌபா செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்தாரு, வறுமையா இருக்கு என் குடும்பத்துல, சரியான வசதி வாய்ப்புகள் எனக்கு இல்ல, எனக்கு வசதி வாய்ப்பு வேண்டும், என்னுடைய வறுமை நீங்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுதும் ஹஸரத் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தௌபா செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, சரின்ட்டு அவர் போயிட்டாரு. இன்னொருத்தர் வராரு,
வந்து கேட்கிறாரு, எனக்கு குழந்தையே இல்ல, பிள்ளை பாக்கியத்துக்காண்டி நீங்க துவா செய்யுங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தௌபா செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. 4 பேர் வந்திருக்கிறாங்க, 4 கேள்வி கேட்டாங்க. பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், மழை பொழிய வேண்டும், வறுமை நீங்க வேண்டும், குழந்தை வேண்டும். இந்த 4க்குமே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன பதில் என்ன தெரியுமா? தௌபா செய்யுங்க, தௌபா செய்யுங்க, தௌபா செய்யுங்க, தௌபா செய்யுங்க. பாவ மன்னிப்பு கேளுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க. ஏங்க, கேட்டது 4 விஷயம், சொன்னது 1. இதை யாராவது ஒத்துக்கிடுவோமா? 4 கேட்டா 4க்கும் 4 விதமான வழியை காட்டி கொடுக்கணும். இங்க 4க்கும் சேர்த்து ஒரே வழியை காட்டி கொடுத்தா யாருங்க ஏத்துக்கிடுவா? அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு அன்பர் என்ன செஞ்சாரு, போய் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல கேட்டாரு, என்னங்க இது, 4 பேர் 4 காரியத்தை கேட்டிருக்கிறாங்க, 4க்கும் சேர்த்து ஒரே தௌபா 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 தௌபான்னு சொல்லி அனுப்பிட்டீங்களே, இது என்னங்க அர்த்தம் அப்படின்னு கேட்கும் பொழுது ஹஜ்ரத் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, குர்ஆனை நீங்க ஓதலையா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானா இல்லையா? ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள், இன்னஹு கான கஃபாரா, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருக்கானா இல்லையா? அப்போ பாவம் செய்கிறேன் என்று சொன்னவருக்கு பாவ மன்னிப்பிற்காக வேண்டி தௌபாவை சொல்லி கொடுத்தேன். வயுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா, யார் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கு மழையை நான் அனுப்புவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப மழை வேண்டி கேட்டவருக்கு மழையை கொடுத்தாச்சா? இம்திதுக்கும் பி அம்வாலின், அது மட்டுமல்ல, மழை பொழிய வைப்பது மட்டுமல்ல, உங்கள் பொருளாதாரத்திலே உங்களுக்கு உதவி செய்வேன், உங்கள் பொருட்களிலே உதவி செய்வேன். வறுமை நீங்கணும்னு சொன்னா பொருள் இருந்தா வறுமை நீங்கிருமா இல்லையா? அதனால பொருளாதார உதவிகளும் அதிலே வந்துவிட்டது. அப்ப அதற்கு இஸ்திக்பார் செய்யணுமா இல்லையா? அது மட்டுமல்ல, வயிம்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன, குழந்தை பாக்கியத்தையும் நான் தருவேன். என்னிடத்தில் இஸ்திக்பார் செய்தால் பாவங்களை மன்னிப்பேன், மழையை தருவேன், வறுமையை நீக்குவேன், பொருளை தருவேன், குழந்தையையும் தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதைத்தான் நான் சொன்னேன். அல்லாஹ் 4க்கும் இஸ்திக்பார் செய்யுங்க, 4ஐயும் தரணும்னு சொன்னா, நானும் கேட்ட 4 கேள்விகளுக்கும் இஸ்திக்பார் என்று சொல்லப்படக்கூடிய தௌபாவை நீங்கள் செய்யுங்கள் என்றுதான் நான் சொல்லி அனுப்பினேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஆயத்தை எடுத்து காட்டி இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அங்கே அந்த கேட்ட அன்பருக்கு பதிலளித்தார்கள் என்று சொன்னால், இந்த தௌபாவின் மூலமாக எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்ன அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். உலகத்துல யாராவது அல்லாஹ்வுடைய அன்பு வேண்டாம்னு சொல்லுவோமா? எல்லாருமே அல்லாஹ்வுடைய அன்பு வேண்டும் சொல்லிக்கிட்டே இருப்போம். அல்லாஹ் சொல்றான், தௌபா செஞ்சீங்கன்னா என்னுடைய அன்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். ஒரு மனுஷர் என்ன செஞ்சாராம், 30 வருஷமா அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து எனக்கு அல்லாஹ்வுடைய அன்பு வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாராம். ஆனா அவருக்கு அன்பு கிடைத்ததாகவோ தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவோ விளங்கவே இல்லை. அவர் நினைக்கிறார், 30 வருஷம் நம்ம தௌபா செய்துக்கிட்டே இருக்கிறோம், எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க மாட்டேங்குது, நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பாராம். ஒரு நாள் தூங்கும் பொழுது அவருடைய கனவிலே ஒரு குரல் கேட்டதாம், ஏன் குர்ஆனை ஓதவில்லையா? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவது, இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றானா இல்லையா? அல்லாஹ்விடத்திலே யார் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ, யுஹிப்புத் தவ்வாபீன, அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ நீங்க 30 வருஷமா பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் உங்களை விரும்புறான்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுடைய அன்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சு. நீங்க கேட்டது அதுதானே, அல்லாஹ்வுடைய அன்பு வேணும்னு கேட்டீங்க. அல்லாஹ் தஆலா நீங்கள் கேட்கக்கூடிய இந்த பாவ மன்னிப்பின் காரணமாக அவனுடைய அன்பை கொடுத்து விட்டான். இதை விட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கனவிலே வந்த சப்தம் அவர்களுக்கு உணர்த்தியதாக ஒரு வரலாறு இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே இந்த ரமலானுடைய இடையில் இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே, அல்லாஹ் சீசனாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த நாட்களிலே நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டு அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய கிருபையை பெறக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீக்கை நம் யாவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.